Praise the Lord. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 60வது அதிகாரம் 14ஆம் வசனம் என்னை கேட்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் உலகத்தார்களுடைய கண்களுக்கு ஒரு தோல்வியாக இன்றைக்கு காணப்படலாம். நம்மை பெற்றெடுத்தவர்களும், நம்மோடு கூட பிறந்தவர்களும், நம்முடைய கூட படித்தவர்களும், நம்முடைய அருகாமையிலே உள்ளவர்களும் எல்லாரும் ஒருவேளை நம்மை பார்த்து நீர் ஒரு தோல்வி என்று சொல்லலாம், நீர் எங்களுக்கு ஒரு அவமானம் என்று சொல்லுகிற சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் என்னை கேட்கிற அன்பு தேவச்சனமே, ஏசாயா 60:14 ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் தோல்வியாயிருப்பீர்கள் என்றால் நாளைக்கு உங்களை வெற்றியாக மாற்ற, நீங்கள் தோல்வியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் நீங்கள் ஒரு வெற்றி சிறந்த மனிதன் என்று சொல்ல வைக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தாவீதை பாருங்க, சிறு வயதிலிருந்து தன் வாலிப வயது வரையிலும் எல்லாவற்றிலையும் தோல்வி. குடும்பத்திற்கு ஒரு அவமானம், சகோதரர்கள் கண்களுக்கு ஒரு அவமானம், வேலை செய்ய போன இடத்திலே ஒரு அவமானம், தன்னுடைய மனைவிக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு அவமானம். ஆனால் காலம் ஒன்று வந்தது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதின் மேல் தன் அபிஷேகத்தை ஊற்றி இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். தன்னை அவமானப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்கள் எல்லாரும் தன்னை தேடி வந்தார்கள் என்று சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினம் உங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பதுதான் உங்கள் வாழ்க்கை என்று நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு என்று விசுவாசிங்க, ஜெபியுங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமை பிள்ளைகளுக்காக வருகிறோம். இன்றைக்கு மனிதன் கண்களுக்கு ஒரு தோல்வியாக தோன்றினாலும் அவர்கள் எல்லாவற்றிலையும் தேவன் அவர்களை வெற்றி சிறந்தவர்களாய் மாற்றும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.